மேரி காணோம். இந்த மேரி அம்மா அங்க நிக்கிறா. சந்தோஷ், மேரி, அவங்க அப்பா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. வா அங்க போய் பாப்போம். சரிட்ட, நீங்க போய் பேசிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள அம்மாட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா. வா ரோஸ்லின், அங்க பாரு, பாப்பாலாம் அங்க நிக்கிறா. வா, உங்க அண்ணனும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல, வா அங்க போவோம். எப்படி இருக்க என் தங்கப்புல? எவ்வளோ நாள் ஆனமா இருக்குதோ நீ பார்க்காம. விளைச்சு போயிருக்கிறியடி, ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? அடியே, வேலைக்கு வேலைன்னு போயிட்டு சாப்பிட்றது இல்லையா ஒழுங்கா? என்னம்மா இழைச்சி போயிருக்கிற? ஒழுங்கா சாப்பிட்றி. வா ரம்மி, இங்க பாரு, வக்கால வந்து பாத்தியா எப்படி இழைச்சி போய் கிடக்குறா பாரு. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, எவ்வளோ நல்லா சாப்பிட்றேன் தெரியுமா? அதுவும் ஷீலா பெரியமா விதவிதமாக சமைச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியும் ஆர்டர் பண்ணி தருவாங்க. அதுவும் அதிகமாக நான்வெஜ்லாம் யூடியூப்பை பார்த்து அதை பார்த்துன்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க சமையல். நீயும் நல்லா தான் சமைப்ப, ஆனால் அவங்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு டெய்லியும் ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சுட்டே இருப்பாங்க. போட்டு சாப்பிடுன்னு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வைக்காமல் விட மாட்டாங்க. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அவங்க பையன் கூட இங்கே தான் வந்திருக்கிறாரு, தினேஷ் அண்ணா. இரு கூப்பிட்றேன். அண்ணா, தினேஷ் அண்ணா இங்கே வாங்க. என்ன ரம்மி, நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க, எதுவுமே பேசாம? என்ன பண்ண? என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டியா? அதனால தான் நான் ஏதோ கேட்டுருவேன்னு சொல்லி ஓரமாக நின்றுட்டு இருக்கியா? இங்கே வாடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ட்ரெஸ் அப்படியே எடுத்து போட்டாலும் இனிமேல் கேட்கறதுக்கு தான். நீ அங்கே இல்லையே, இங்கே தானே இருக்க. அதுவும் இல்லாமல் புதுசாக பேக் வேறு வாங்கியிருக்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருக்கு, எனக்கு கொடுத்துடி, நான் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறேன். கையேறி எருமை, பேக் மேலே கை வச்சா அடி பின்னிடுவேன். ஒரு பொருள் வாங்குறதுக்கு இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கினா போதும் உடனே எனக்கு கொடுத்துருன்னு எடுத்துக்க வேண்டியது. நீ போய் வாங்கேண்டி, டாடி கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? அம்மா கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்பா கிட்ட கேட்டாலும் வாங்கி தர போறாங்க. உனக்கு எதுவும் வாங்கி தராத மாதிரி எல்லாம் வந்து பண்ற. உழுவு கையேறி. மா பாருமா, ஒரு பேக் தானே, அது கூட தர மாட்டாளா? ரொம்ப பண்ணுறாமா. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டு அவகிட்ட ரொம்ப பண்ணலாம். உன்னால தூங்கவே முடியாது அடி ரம்மி. கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு. வெளியே இடத்துக்கு வந்திருக்கும் போதே தான் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவேன். அமைதியா இரு. மா, தினேஷ் அண்ணா. வாப்பா, உன் பேர் தான் தினேஷா? ஷீலா அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அண்ணாமலை மாமாவையும் வந்து பார்க்கணுன்னு தான் என் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தார். எங்கே டைமே கிடைக்கிறது இல்லை. அவரும் பிஸ்னஸ் விஷயமா வேலைன்னு வெளியே எங்கேயாவது போயிடுறாரா, அதனால தான்ப்பா வரவே முடியறதில்ல. இது தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒரே பையனா அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரே பையன் தான் சொன்னாங்க, தினேஷ்னு. சின்ன பையனில் பார்த்தது. அப்போல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் வீட்டில் தான் நாங்களாம் இருந்தோம். அப்போல்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க ஷீலா அண்ணியும் அண்ணாமலை மாமாவும். சின்ன குழந்தையா இருந்த பார்த்துக்கையன். இப்போ பெரிய பையனானோன்னு அடையாளம் தெரியலப்பா. அதான். நல்லா இருக்கியா? இங்கே தான் வேலை பார்க்குறியோ? அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோ என்ன? அவங்களுக்கு ஒரே பையனாக போயிட்டேன். ரொம்ப நல்லதாக போச்சு போ. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. எங்கள் கல்யாணம் புதுசெல்லாம் அவ்வளோ பிரச்சனையில் இருந்தப்போ அவங்க தான் அவ்வளோ கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் ஷீலானியெல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்பி என் பிள்ளைய கூட இப்போ அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். எதுவும் பிரச்சனையா பண்ணுறாளாப்பா, இல்லை தொந்தரவு பண்ணாமல் இருந்துக்கிறாங்களா? ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, இது சின்ன பிள்ளைங்கள்ல, அதனால தான் அப்படி இருக்குங்களா இருக்கும். மற்றபடி கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. உங்களை நம்பி தான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஐயோ சித்தி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்களெல்லாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம். அதுவும் அவங்க வந்ததுக்கு அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் ஒரு தொந்தரவுமே இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ ஆளுங்க இருக்கிறதுனால. ஏன்னா அப்பாவும் வேலை பிஸ்னஸ்ன்னு சொல்லி வெளியூர் அது இதுன்னு போயிடுவாரு. நானும் இப்போ வெளியே கம்பெனி கொஞ்சம் தூரமா இருக்கு எங்க வீட்டில இருந்து. அதனால நான் அங்கேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போயிட்டேன். அங்கதான் இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இங்க அப்பப்போ வருவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க போய் இருந்துக்குவேன், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போற மாதிரி இருந்தா. அதனால அம்மா அதிகமா தனியா தான் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துக்குவாங்க.
நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அதுவும் இல்லாம நானும் கூட இருப்பேன். இப்போ கூட அம்மா தான் வந்துட்டு பொண்ணுங்க தனியா போறாங்க, நீ கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே உங்களவே பார்த்த மாதிரி இருக்கும்ல. தனியா அனுப்புனா மரியாதையா இருக்காது பார்த்துக்கோங்க. அதனால தான் நானும் கூட வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வாங்க. ஏன் இங்கேயே இருந்துட்டு இருக்கீங்க? நேரடியாக நீங்கள் வீட்டுக்கே வந்திருக்கலாம். நான் அப்பவே சொன்னேன் திவ்யா கிட்ட வீட்டுக்கு கூப்பிடுமா அப்படின்னு. இல்லை, ஏதோ டூர்ல எல்லாரோடையும் சேர்ந்து வந்தீங்க, அதனால தனியாக வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதா சொன்னான். வீட்டுக்கு வாங்க சித்தி. எதுக்கு இங்க வந்துட்டு வந்து 2 நாள் இருந்துட்டு தங்கிட்டு எல்லாம் போகலாம்ல. 2 நாள் என்ன, ஒரு வாரம் கூட தங்குங்க தாராளமா. எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க தங்கலாம், அது உங்க வீடு மாதிரி. அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சொந்தக்காரங்களாம் வந்து தங்கினா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அப்பாவும் வேலை விஷயமா அது இதுன்னு வெளியே போயிடுறாங்களா, அதிகமா அம்மா மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்கு வாங்க, 2 நாள் இருந்துட்டு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. வரத்துக்கு என்ன, அது நம்ம வீடு. எனக்கு வந்து கல்யாணம் புதுசில் உரிமையாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு வரத்துக்கு என்ன. நாங்கள் தான் கொஞ்சம் அங்கே ஊரில் செட்டில் ஆனதுனால வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டோம். வரது போக்குவரத்தே இல்லாமல் போயிடுச்சு. சீலானியும் அவங்க அண்ணாமலை மாமாவுமே அதிகமாக வரதில்லை. அதனால தான் வந்து அவ்வளோவா டச்சில் இல்லை. உங்களுக்கும் எங்களை அவ்வளோவா தெரியல. ஆனால் என் வீட்டுக்காரெலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாரு. அவர் அண்ணா கிட்ட, அண்ணாமலை மாமா கிட்டலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. வரேன், ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம். திவ்யாலிங்க தானே இருக்கிறா, அதான் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வந்து தானே ஆகணும். அவர் இப்போ ஊரில் இல்லை, வெளியூரில் வேலை விஷயமா போயிருக்கார் பார்த்துக்கோங்க. அவரோட சேர்ந்து வரேன். பாப்பாங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரோம். ஒரு நாள் வந்துட்டு எல்லாம் இருந்துட்டு போகிறோம். இப்போ டூரில் வந்திருக்கோம், அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாது. அதுக்காக தான் அவங்களோட சேர்ந்தப்பெல்லாம் வந்துட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தால் நல்லா இருக்காது இல்லை. அதுக்காக தான் தம்பி வரோம் இன்னொரு நாள். என்ன, அம்மாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள். வந்துட்டு இப்படி பார்க்காம போகிறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணான்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வருவேன். என்ன, நீங்களும் கண்டிப்பாக ஊருக்கு வரணும். நீங்கள் தான் சின்ன பிள்ளையில நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கே வரல, சென்னைக்கு வந்தவங்க அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இத்தனை வருஷம் ஓடினதுன்னு தெரில, ஓடியே போயிடுச்சு. நீங்களாம் கண்டிப்பாக ஊருக்கு வரணும். ஊரில் நல்லா இருக்கும். அங்கே வந்து ஒரு 10 நாள் இருந்து தங்கிவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊரே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். மனசே வராதிங்க வரத்துக்கு. அதனால் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள், நானும் வரேன். அவர் வீட்டில் என் வீட்டுக்கார் வந்தோடனே அவர்கிட்ட சேர்ந்தாப்புல வரேன். என்ன தம்பி? கண்டிப்பா சித்தி. கண்டிப்பா ஒரு நாள் நானும் அம்மா அப்பா எல்லாருமே குடும்பத்தோட ஊருக்கு வருவோம். வர வேண்டிய அவசியம் இருக்குல்ல. என்ன தம்பி? இல்ல சித்தி, அங்க வரதுக்கு கண்டிப்பா அவசியம் இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நாங்க எப்படி வராம இருப்போம்? கண்டிப்பா உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு வருவோம். கண்டிப்பா குடும்பத்தோட நாங்க வருவோம் ஒரு நாள். சரி சித்தி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அங்க வெயிட் பண்றேன். நல்ல பையனா இருக்கான்ல திவ்யா. பரவாயில்ல, தனியா சொந்தமா அப்பார்ட்மெண்ட்டே வாங்கிட்டேன்னு சொல்றானே. வர போறவ நல்லா கொடுத்து வச்சவ. சரி சரி சரிம்மா. அப்புறம் உனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு தரேன். அப்புறம் எங்க யாரோ வரேன் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தியே, எங்க அவரு? மா, இவர் தான் ராம். எனக்கு ஹெல்ப் பண்ணாருல்ல ஊர்ல. இப்போ என்னோட டிஎலா இருக்காருங்க. இவரு தாம்மா. ஓ, நீ தானப்பா அது? ரொம்ப நன்றிப்பா. ராமே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க கரெக்டான டைமுக்கு. அந்த பேக்கில் தான் நிறையா ஐடி கார்டெலாம் வச்சுட்டு இருந்தா. ஆனால் தெரிஞ்சு வாங்கணும், டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு அது இதுன்னு. அப்புறம் மறுபடியும் வாங்குறதுன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது இப்போ வேலைக்கு வேறு ஜாயின் பண்ணணுன்னா எல்லாமே கேட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றிப்பா. அன்றைக்கே சொன்னான் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு. நாங்கள் அன்றைக்கி கேட்டோம், ஏம்மா நம்பராக வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலான்னு. நீனே தெரியாது. சரி சரி, இங்கே தான் டீயெல்லாம் ஒர்க் பண்ணுறியோ அவனோட ஆஃபீஸ்லேயே? சரிப்பா, ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. என்ன, ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். அம்மா அப்பா எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க. எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். என்னம்மா? சரி அத்தை, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா வரல? நீங்க மட்டும் தனியா தான் வந்தீங்களா? அவருங்க? என்னப்பா, அத்தையா? ஏன் அத்தை, அத்தைன்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? வேணா நான் அம்மான்னு கூப்பிடவா? ஐயோ, அப்படிலாம் இல்லை தம்பி. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க.
கூப்பிடுங்க. அவ எதுவும் என்கிட்ட சொல்லலை பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் திடீர்னு கூப்பிட்டீங்களா அதான் கேட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவரு ஊருக்கு போயிருக்காரு வேலை விஷயமா. அவர் வரல. வருவார் ஒரு நாள், கூட்டிகிட்டு வரோம். ஊருக்கு வரணுன்ட்டு தான் இருக்கோம். சென்னை வந்தோம்னா கூட்டிகிட்டு வந்து பார்க்குறோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். அம்மா அப்பா எல்லாரையுமே கேட்டேன்னு சொல்லுங்கள், கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் ஃபேமிலியோட. கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அதுக்கான அவசியம் இருக்குல்ல. இல்ல இவ்வளோ ஆசையா கூப்பிட்டுருக்கீங்க, வராம இருப்போமா? அதுதான் சொன்னேன். கண்டிப்பா ஒரு நாள் வரோம் அத்தை. சரிப்பா சரிப்பா. இங்கே எல்லாரும் டூருக்கு வந்தோம் பார்த்துக்கோங்க. எல்லாம் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போ வேற அடுத்து எங்கேயோ சர்ச்சுக்கெலாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்களே, எங்கள் கூட ஒன்றா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். வரல திவ்யா நீயும்? இல்லைம்மா, நான் கிளம்புறேன். வீட்டில் ஷீலா பெரியம்மா வேற தனியாக இருப்பாங்கல்ல. நானும் ரோஸ்லினும் கிளம்புறோம். ரோஸ்லின் எதுவும் இருக்கா அப்படின்னா நானும் இருக்கேன். ஆனால் அவகிட்ட கேட்டதுக்கு காலையிலேயே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால தான் நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். இங்கே அதுவும் இல்லாமல் ஊர்க்காரங்களோட வந்திருக்கீங்க. இங்கே எப்படி நானும் ராஜா தினேஷன் எல்லாருமே இருக்க முடியும்? அதனால் நீங்கள் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு கிளம்புங்க. நாங்கள் இப்போ கிளம்புனாதான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும். அதனால தான் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புங்க. அப்பா வந்தோடனே என்னன்னு பேசுங்க, எனக்கு கால் பண்ணுங்க. அப்பா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, கால் பண்ண சொல்லுங்க. என்ன, நாங்கள் கிளம்புறோம். ஓ ஆமாம் ஆமாம்மா, ஊர்க்காரங்க முன்னாடி சுற்றி பார்க்கறதுக்கு கஷ்டம்தான். அவங்க கிட்ட கேட்டாலும் ஏதாவது ஒன்று கேள்வி குறைஞ்சி கேட்டுகிட்டே இருப்பாளுங்க. சவுண்டாக இல்லை அங்கே இருக்காளுங்க. வந்தாலுங்கன்னா நேரத்துக்கு யார் இந்த தம்பி, இவ யாரு அது யாருன்னு எல்லாம் கேள்வியாக கேட்டிருப்பாளுங்க. அதுவும் கரெக்டு தான். சரி அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க. நான் உனக்கு எடுத்து வச்சிருக்க திங்ஸ்லாம் எடுத்து தரேன். நீங்கள் கிளம்புங்க. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நைட்டாக கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஊருக்கு போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரி தம்பி, அப்போ நாங்கள் கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரித்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன, எதை நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. என்னங்க, இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. நம்ம பொண்ணு வந்திருக்கா பாருங்க, எப்படி இருக்கா பாருங்க. துரும்பா இழைச்சி போய் கிடக்குது புள்ள. கூட்டிட்டு வரும்போது எப்படி இருந்தா, இப்ப என்னமோ இப்படி ஆகி போயிட்டா. வேலைக்கு போறது முக்கியம் தான், அதுக்காக என்ன இப்படியா? ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடி ரோஸ்லின் இப்படி இருக்க? மா, நான் உன் கண்ணுக்கு அப்படி தெரியுறேம்மா. நான் நல்லதாம்மா சாப்பிட்றேன். இங்கெல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க தெரியுமா. இங்கே எப்பயுமே ஒரு அரை கோழியை நான் முழுசாக சாப்பிட்ருக்கேன். நான் சொல்லு, ஒரு சிக்கன் பீஸு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க பாரு, வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக சாப்பிட்டேன், வேறு லெவலாக இருக்குது. அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். உனக்கு என்னவோ அப்படி நான் தெரியறேன்னா இருக்கும். விடு பா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அங்கே போய் நல்லா எல்லாம் செட் ஆகிடுச்சா? அது இருக்கட்டும், வர வர சர்ச்சுக்கு போறியா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கண்டா சர்ச்சுக்கு போ, மறந்து விட்றாத. பக்கத்துலேயே கூப்பாரு. இன்னைக்கு கூட சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். நீ எங்கள் கூட வரல? பா அமைதியாக இருங்க. அவ நல்லா இருக்காளான்னு முதல்ல கேளுங்க. அதுக்குள்ளே சர்ச்சுக்கு வாங்கவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்க? எல்லாம் செட் ஆகிடுச்சா? எதுவும் பிரச்சனை இல்லையே? சேஃபாக தானே இருக்க? அதெல்லாம் நான் சேஃபாக தான் இருக்கேன். உனக்கு ரொம்ப தான் அக்கறை. ஒரு ஃபோன் பண்ணியாடா நீ? ஒரு ஃபோன் கூட பண்ணலை. ரொம்ப அக்கறை உள்ளவனாட்டம் அப்படி நடிக்காத என்ன. அதெல்லாம் நான் சேஃபாக தான் இருக்கேன். நல்லாவே பார்த்துக்கிறாங்க திவ்யா அவங்க பெரியமாலாம். ரொம்ப சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் ஸ்டே பண்ணிக்கிருக்கோம். மார்னிங் வந்து கேப் வந்துடும், ஆஃபீஸ் கேபு. ஸோ அதிலே போயிட்டு அதிலே ரிட்டர்ன் வந்துடுறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபாக தான் இருக்கேன். நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க என்ன. மேரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அக்கா உனக்காக எதுவும் வாங்கிட்டு வரலடி, எதுவும் தப்பாக எடுத்துக்காத என்ன. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வருவேன்ல, அப்போ உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு, மேக்கப் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி வந்து கொடுக்குறேன் என்ன. நல்லா படிக்கிறியா? இப்போ வேற 12th, ஒழுங்காக படி. ஞாபகத்தில் இருக்கட்டும், நல்லா படித்து ஒழுங்காக மார்க் எடு. அண்ணனாட்டம் தண்டமாட்டம் கம்மியான மார்க் எடுக்காத. அவன் தான் கம்மியாக எடுத்துட்டான், நானும் அவனை விட அதிகமாக எடுத்திருக்கேன்.
அந்த மாதிரி நீ என்னை விட அதிகமாக எடுக்கணும் என்ன, நல்லா படி. ஏய் உனக்கு சப்போர்ட் பண்ண பாருடி, என்ன சொல்லணும். உனக்கு சப்போர்ட் பண்ண நீ என்னையவே கவுத்துறியா? பொடி. மேரி இவ சொல்றதெல்லாம் கேட்காதடி. நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். அண்ணன் வாங்கி தரேன். நீ நல்ல மார்க் மட்டும் எடு. அண்ணன் கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன். நீ லேப்டாப் கேட்டுட்டு இருந்தல்ல, அண்ணன் புதுசா வாங்கி தரேன். டே நீ வாய் மூடிட்டு போ. அதெல்லாம் கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக தராங்க. நான் அங்கேயே வாங்கிக்குவேன். அக்கா கரெக்டாக தானே சொல்கிறா? அக்கா அக்கா நான்லாம் நல்லா தான் படிச்சுட்ருக்கேன். நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இரு, நல்லா சாப்பிடு. ரொம்ப இளைச்சி போன மாதிரி தான் இருக்க, அம்மா சொல்கிற மாதிரி. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஒர்க்குன்னு சொல்லி ஒர்க் ப்ரெஷர் ஆக்கிக்காத. ஒர்க்லாம் பரவாயில்லையா? கஷ்டமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறமா இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்க அம்மாளுக்கு சந்தோஷம் தாங்கல. பொண்ணை பார்த்தோன்னே சிரிச்சவாய் மூடாம நின்றுக்கிட்டு கிடக்குறா பாரு. ஆ சரி சரி சரிம்மா, நல்லபடியா இருந்தா சரி. நல்லா பார்த்துக்க. இப்போ எங்க கூட வரல நீ? அட போங்க. பின்ன பிள்ளையை பார்த்தா சந்தோஷம் இருக்காதா என்ன? என் பொண்ணு படிச்சு அழகி பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறாங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. ஊருக்குள்ளெல்லாம் எவ்வளோ பேசுகிறாளுங்க தெரியுமா? ஐடியில் வேலை பார்க்குறாள் உன் பொண்ணு அப்படின்னு ஆச்சரியப்படுறாளுங்க. அந்த லெவலுக்கு என் பொண்ணு நல்லா இருக்கிறாங்க போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு வருத்தம், தூரமாக இருக்கா, பிள்ளை ஒழுங்கா சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துக்க முடியலையேன்னு தான் கவலையாக இருக்குது. அதுதான். மற்றபடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது என் பிள்ளைய நினச்சி. அட தினேஷ் இந்த வழியாக தான் வராரு, கூப்பிடுவோமா? கூப்பிடலாம். தினேஷ் இங்கே வாங்க. யாரடி ரோஸ்லின்? யார் அந்த பையன்? ஐயோ, எதுவும் லவ் இது பண்ணி தொலைச்சிட்டியா? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாதே, உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். ரோஸ்லின் யார் அது? எதுக்கு அந்த பையனை கூப்பிடுறீங்க? அம்மா கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டு சும்மா இருமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறேன் இரு. அப்பா இவர் தான் தினேஷ். திவ்யா இருக்கால்ல, அவளோட பெரியம்மா பையன், ஷீலா பெரியம்மாவோட பையன். இவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்ப்பா. என்னம்மா சொல்ற? பையன் தங்கியிருக்க வீட்டில் நீங்க எப்படி தங்கியிருக்கலாம்? ஆனா ராஜி எங்ககிட்ட அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ராஜி வந்து அவங்க அண்ணி மட்டும் தனியாக தான் இருக்காங்கன்னு சொன்னா. என்னது இது? ஐயோ அங்கிள், எங்க அம்மா மட்டும் தனியாக தான் இருந்தாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. நான் ஆஃபீஸ் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அதனால அங்கேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நான் அங்கே தான் இருக்கேன். இப்போதான் லீவுங்கிறதுனால இங்கே வந்துருந்தேன். சாட்டர்டே சண்டே லீவு பார்த்துக்கோங்களேன், அதனால இங்கே வருவேன். வந்துட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் இங்கே கூட ஸ்டே பண்ணிட்டு நான் அப்புறமா போயிடுவேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அங்கே தனியாக தான் இருக்கேன். நான் அங்கே வீடு வாங்கிட்டு போயிட்டேன். இது தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பா என்னப்பா இது, அவர் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அது அவங்க வீடுப்பா. அவர் தனியாக தான் இருக்கார் இப்போதைக்கு. அவங்க வீட்டுக்கு அவர் எப்போ வேணால் வருவார் போவார். அவர் தான் இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டே வந்தார், காரில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்தார். சரின்னு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு கூப்பிட்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்களேப்பா, போங்கப்பா. ஐயோ இல்லைம்மா, ராஜி எனக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருந்ததா அவங்க அம்மா சொன்னா. அதனால தான் நான் பட்டுன்னு கேட்டுவிட்டேன். சாரி. சரிப்பா, நீங்கள் உங்கள் வீட்டில் தான் பாப்பாங்க தங்கியிருக்காங்களா? சரி சரி. காரில் கொண்டு வந்து விட்றதுக்கு வந்தீங்களோ? ஆஹா. எப்படிப்பா அங்கே வீடு வாங்கிட்டு தனியாக போயிட்டீங்களோ? சொந்தமாவே வா? ஆமாம் அங்கிள். இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஏன்னா வேலைக்கு ரொம்ப தூரமாக இருக்குது பார்த்துக்கோங்க. டெய்லியும் ஒரு 1.5 hours டெய்லியும் ட்ராவல் பண்ணிட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் நான் அங்கேயே போயிட்டேன். பக்கமாக தான் இருக்கும், ஆஃபீஸ்க்கு பக்கமே அப்பார்ட்மெண்ட்டு, அங்கேயே வாங்கிட்டேன். அங்கே தான் இருக்கேன் இப்போ. என்னங்க நீங்க விவரமே பார்க்காம, அந்த தம்பிக்கு எதுவும் கல்யாணம் ஆயிருக்கும், அதனால சரின்னு தனியா வீடு எடுத்துட்டு அங்க போயிருக்கோம்னு தனியா வாங்கிட்டு போயிருப்பாரா இருக்கும். அதுக்குள்ள நீங்க ராஜி அதனால நம்ம கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாளா இருக்கும். அதுக்குள்ள அவரை போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. ஐயோ அத்தை, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை இன்னும். நான் தனியாக தான் இருக்கேன். தனியாக தான் வீடு வாங்கிட்டு போயிருக்கேன். நான் மட்டும் தான் இருக்கேன். அத்தையா? என்னப்பா அத்தனை கூப்பிடுற? ஐயோ ஆன்ட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு வந்துருச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ வெகுலியான பிள்ளையா இருக்குது. நீ எப்படி வேணா கூப்பிடு தம்பி, நான் எது தப்பாலாம் எடுத்துக்கல. தினேஷ் அதுதான் எங்கள் அப்பா ஆண்டனி, அது எங்கள் அண்ணா சந்தோஷ்,
அவள் எங்கள் தங்கச்சி மேரி, இது எங்கள் அம்மா லக்ஷ்மி. இதுதான் என்னோடய ஃபேமிலி. ஓ, ஓகே ஓகே. நீங்கள் எங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா? ம், ஆமாங்க. ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்ன கொஞ்சம் ப்ரெஷர் தான் அதிகம். மேனேஜராக இருக்கேன். ஸோ அதனால தான் அங்கேயே வீடு பார்த்துட்டு அங்கே இருக்கேன். ஐடினா என்ன ஒரு 40,000 சம்பளம் கிடைக்குமாப்பா? இல்லைங்க. இப்போதைக்கு ஒரு 1.2, அதாவது 1,20,000 வரைக்கும் வாங்குறேன். பிஎஃப் பிடிச்சது அது இதுன்னு போக 1,10,000 கிட்ட கைக்கு நிற்கும். ஏம்மா, சம்பளத்தெல்லாம் இப்படி தான் ஓப்பனாக கேட்டுட்டு இருப்பியா? நீ என்ன உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்க? இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும். மென்டல் மாதிரி. சாரிங்க, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மா அப்படி தான் கொஞ்சம் வெகுலி. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க என்ன தப்பாவா கேட்டாங்க? எல்லாரும் கேட்குற கேள்வி தானே கேட்டாங்க. இருக்கட்டும். வரீங்களா ரோஸ்லின்? கிளம்பலாம். திவ்யா கிளம்புறேன்னு சொன்னோம். அதனால தான் உங்களை கூப்பிட்றதுக்கு வந்தேன். ம், நானும் வரேன். இருங்க ஒரு நிமிஷம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. அவங்க கூடயே நானும் போனால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால தான் நான் தனியாக போகணுன்னா ட்ரெயின் ஏறி மறுபடியும் பஸ் மாறி எனக்கு வழியும் தெரியாது. 2 3 இடம் எல்லாம் மாறணும். அதெல்லாம் மாறி மாறி போக வேண்டியதாக இருக்கும். அதனால் இங்கேருந்து ரொம்ப தூரம். எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அவங்களோடய போயிடுறேன். நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போங்க. எனக்கு உங்கள் கூட வேணும்னு ஆசை தான். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் சுற்றி பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே எங்களுக்கு மதியானம் ஆகிடும். அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். சரியா? நான் போயிட்டு வரேண்ணா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன்டி, பார்த்துக்கோ. போயிட்டு வரேன். பத்திரமா இரு என்ன? சரிடி. நீ பத்திரமா இரு என்ன? திவ்யாவையும் ரோஸ்லினையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. வரோம், ஒரு நாள் வந்து பார்த்துட்டு வரோம். இப்படியே வந்துட்டு பார்க்காம வந்துட்டோன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி. சரிங்களா தம்பி? பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன லட்சு, என்ன பண்ணுறீங்க? ரோஸ்லைன், நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? ஆமாம், யார் இந்த தம்பி? என்ன லட்சு, சொல்லாம கொள்ளாம மாப்பிள்ளை எதுவும் பார்த்துட்டீங்களா ரோஸ்லைனுக்கு? யார் இது? நான் நல்லா இருக்கேன் சவுண்டக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயோ, மாப்பிள்ளையெல்லாம் இல்லைங்கக்கா. இவர் திவ்யா இருக்கால்ல, அவங்களோட பெரியம்மா பையன். இவங்க வீட்டில் தான் நாங்கள் எல்லோரும் 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கோம். இவர் இப்போது கொஞ்சம் வெளியே தான் இருக்கார். வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அங்கேயே இருக்கார். லீவ் நாளில் மட்டும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வருவார். அப்படி வந்திருந்தப்ப இன்றைக்கி நாங்கள் இங்கே வெளியே வரோங்கிறதுனால எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக ஷீலா அவங்க அந்த ஆண்டி சொன்னாங்க. அதனால் இங்கே கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணி போகிறதுக்காக வந்தார். அதான் அப்பா அம்மா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்படியா? சாரி தம்பி, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தீங்களா? எல்லாம் குடும்பமாக வர நின்று பேசிட்டு இருந்ததை வச்சு ஏதோ குடும்பமாக லட்சக்கா பார்த்த மாப்பிள்ளையோன்னு நினச்சிக்கிட்டேன். அதான் அப்படி கேட்டுவிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. நீங்கள் ஒருத்தர் தான்க்கா இந்த கூட்டத்திலே என்னை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர். கரெக்டான வைபு. எவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தப்பாக எடுத்துக்க போகிறேன்? சரி லட்சக்கா, வாங்க, பஸ் எடுக்க போறாங்க. அதை சொல்லி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் நான். எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க. அடுத்த பிளேஸ்க்கு போகணும்ல. ரோஸ்லின், நீயும் வரல? அந்த தம்பியும் கூட்டிட்டு வா. எல்லாம் சுத்தி பார்க்கலாம். வாங்க போலாம். இல்லைக்கா, நீங்கள் போங்க. நாங்கள் வரல. நாங்கள் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே மத்தியானம் ஆகிடும். அவர் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு தான் அவங்க அம்மா சொன்னதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணார். இப்போ பிக்கப் பண்ணி அவர் தான் கூட்டிகிட்டு போய் விடுவார். அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நீங்களாம் சுற்றி பார்த்துட்டு பத்திரமா ஊருக்கு போங்க என்ன? அப்புறமா நான் ஊருக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறோங்களே. நாங்கள் வரோம். ஐயோ, அப்படியா? ஏன் தம்பி, நீங்களும் வர வேண்டியதானே? நல்லா இருக்கும், வாங்க எங்க கூட சேர்ந்து. இன்னும் அங்கே கூட்டமே இருக்கு. எல்லாம் என் மாமியா, என் சொந்தக்காரங்க, அப்புறம் இவங்க குடும்பம், ராஜிகா குடும்பம், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அவங்க இவங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாரும் இருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஏன் வரல? வாங்க, வந்துட்டு போகலாம். ஒரு நாள் தானே. இல்லைக்கா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் ஆஃப் டே தான் லீவ் சொல்லியிருக்கேன். நான் போய் அந்த வேலை முடிக்கணும். அதனால தான் நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். நான் ஊருக்கு எப்படி நாளும் வருவேன்ல, கண்டிப்பாக வரேன். அப்போ வந்து உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். என்னக்கா, நீங்கள் கூப்பிட்டதே ரொம்ப நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம். ஓ, அப்படியா தம்பி? சரி தம்பி. சரி லட்சக்கா, எல்லாம் பேசிட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். எல்லாம் பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க.